சென்னை நெற்குன்றத்தில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக இருந்தவரை திருமண வீட்டில் வைத்து பொதுமக்கள் சுற்றி வளைத்து அடிக்க பாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீட்டு பணத்தில் சினிமா படம் எடுத்தவரின் பின்னணி என்ன? சென்னை வில்லிவாக்கம் சத்யா நகரைச் சேர்ந்த ரங்காரெட்டி குபேரன் அறக்கட்டளை என்ற பெயரில் குலுக்கல் சீட்டு நடத்தி வருகிறார். இந்த குலுக்கல் சீட்டு முறையில் வாரம் 50 ரூபாய், 100 ரூபாய், 250 ரூபாய் என்கிற 3 விதங்களில் 300 வாரம் கட்டி முடிப்பவர்களுக்கு தங்க நகை மற்றும் வீட்டு மனைகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ரங்காவின் பேச்சை நம்பி வில்லிவாக்கம், ஓட்டேரி, ஆவடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் ஏழை குடும்பத்தினர் பலர் பணம் கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் 300 வாரம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் சீட்டு கட்டியவர்களுக்கு முறையாக நிலமோ தங்கமோ கொடுக்கப்படவில்லை. இதுகுறித்து வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் குபேரன் அறக்கட்டளையை மூடிவிட்டு அதன் உரிமையாளர் ரங்கா தலைமறைவாகிவிட்டார். பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துவிட்டு தான் திவாலாகிவிட்டதாக நீதிமன்றத்திலிருந்து உத்தரவும் பெற்றுவிட்டு ரங்கா தப்பித்து விட்டார். ரங்காரெட்டி சீட்டு பணத்தை வைத்து 2 படங்களை தயாரித்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. 2 இட்லி 1 வடை என்கிற படத்தை ரங்காரெட்டி தற்போது தயாரித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரங்காரெட்டி சுமார் 6000 பேரிடம் 55 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ரங்காரெட்டியின் மனைவி மற்றும் மகன் சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த பாதிக்கப்பட்ட சென்னை வில்லிவாக்கம், பாடி, அயனாவரம், அம்பத்தூர் போன்ற பகுதியைச் சேர்ந்த மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் இருவரையும் சுற்றி வளைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இதனால் திருமண வீட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கோயம்பேடு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் விசாரணை செய்ய முற்பட்டார். அவரை பாதிக்கப்பட்ட மக்கள் நெஞ்சை பிடித்து தள்ளி அடிக்க பாய்ந்து விரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமண மண்டபத்தில் மணமகள் அறையில் ஒளிந்து கொண்ட ரெட்டியின் மனைவி மற்றும் மகனை வெளியே வரச் சொல்லி வாக்குவாதம் செய்தனர். இருவரையும் அறைக்குள் பூட்டி வைத்து போலீசார் பாதுகாப்பு கொடுத்தது பொதுமக்களை மேலும் ஆத்திரமடைய வைத்தது. கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் அருண் தலைமையிலான போலீசார் இருவரையும் மீட்டு கோயம்பேடு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். எனினும் பாதிக்கப்பட்ட மக்கள் ரங்காரெட்டியை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை மக்களிடம் ஆசையை தூண்டி அவர்களின் சிறிய சேமிப்பையும் மோசடி செய்யும் இதுபோன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது.